Hi, hello everyone. IIT JEE Advanced 2024 9 April Shift 2 கேட்ட கொஷின் மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பி வேல்யூ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்றது 2x2 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ், பிசி பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. 2 பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வேல்யூ என்ன கேட்குறாங்க? 4 ஆப்ஷன் டி 10 தான். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சைடும் ஏவால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஏ இன்வர்ஸ் ஏ ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஐ வந்துடுது. நெக்ஸ்ட்டு இந்த சைட் பி இன்வர்ஸ் இருக்க சைடில் பிஏ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இங்கே பி இன்வர்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். பிசி பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. இது வந்து ஏவை 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இங்கே பி இன்வர்ஸ் பி கேன்சல் ஆகிடுது. ஸோ பி சி ஸ்கொயர் பி இன்வர்ஸ் கிடைக்குது. ஏ ஸ்கொயரோட வேல்யூ பி, அதை வந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு சைடும் பி இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே பி இன்வர்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஐன்னு வருது. இங்கே இந்த பி இன்வர்ஸ் இங்கேயும் கேன்சல் ஆகிட்டு சி ஸ்கொயர் பி இன்வர்ஸ் மட்டும் வருது. இப்போ இந்த சைடு பி இன்வர்ஸ் இருக்கிற சைடில் பியை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது பி இன்வர்ஸ் பி கேன்சல் ஆகிடுது. அப்போது பி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி, இப்போ வந்து பி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு வேல்யூ கிடச்சிடுது. இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது சி பவர் 4 பி வந்து சி ஸ்கொயருக்கு ஈக்குவல்னா அப்போ பி ஸ்கொயர் வந்து சி பவர் 4க்கு ஈக்குவலாக இருக்கும். பி ஸ்கொயர் ஆல்ஃபா பி ப்ளஸ்ஸு பீட்டா ஐ ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. இது வந்து என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இதனோட சம் வந்து என்னவாக இருக்குன்னா மைனஸ் ஆல்ஃபா, ப்ராடக்ட் வந்து பீட்டாவாக இருக்குது. நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன? 1 3 1 5. ஸோ இதுலேருந்து சம் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னும் போது சம் ஆஃப் த டயகனல்ஸ் 1 + 5 = 6ன்னு கிடச்சிருது. இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 5 - 3 2ன்னு கிடச்சிருது. 1 × 5 5, 1 × 3 3. ஸோ 5 - 3 = 2ன்னு கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ -6ன்னு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பீட்டா ப்ராடக்ட் வேல்யூ வந்து மாடுலஸ் வேல்யூ இல்லையா? ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருது. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே தெரிஞ்சிருது அப்படின்னா கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 பீட்டா மைனஸ் ஆல்ஃபா 2 × 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். 4 + 6 10ன்னு கிடச்சிது. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 10. தேங்க்யூ.